தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வீட்டுக்கு ஃபேனு, லைட்டு, டிவி இதெல்லாம் நம்ம ரிமோட்டு மூலமாக சுவிட்சு ஆன் ஆஃப் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ரிமோட்டு கண்ட்ரோலோட டிவைஸ். இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு வயர் 2 வயர் இருக்கும், சிகப்பு ஒன்று, ப்ளூ ஒன்று, ஒயிட்டு ஒன்று, மஞ்சள் ஒன்று, பச்சை ஒன்று, மொத்தம் 7 வயர் இருக்கும். அந்த சைடு ஒரு ஆண்டனா வயர் ஒன்று இருக்கும் ஒயிட்டில். மொத்தம் 8 வயர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு வயர் 2 இருக்குது பாருங்கள், அது நியூட்ரலு, இது சிவப்பு வயர் பேஸ் இன்புட்டு, இது ப்ளூ வந்து ஃபஸ்ட்டு அவுட்புட்டு, ஒயிட் செகண்ட் அவுட்டு, மஞ்சள் தேர்ட் அவுட்டு, பச்சை வந்து ஃபோர்த் அவுட்டு. மொத்தம் 4 லோடு அவுட்புட்டு கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபேனுக்கு கொடுக்கலாம், ஒன்று லைட்டுக்கு கொடுக்கலாம், ஒன்று டிவி கொடுக்கலாம், இன்னொன்று ஒரு லைட்டுக்கு கூட கொடுக்கலாம். மொத்தம் 4 லோடு அவுட்புட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ அவங்க முன்னாடி பாருங்கள், 4 ஹோல்டரில் 4 பல்ப் மாட்டியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இதில் அந்த ஃபஸ்ட்டு லோடு இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்டர்லேருந்து வர பேஸ் வயர் கொண்டு வந்து சுவிட்சோட டாப்பில் கொடுத்துருக்கேன் அவுட்புட்டு. அதேமாதிரி செகண்ட் லோடை கொண்டு வந்து செகண்ட் சுவிட்சோட அவுட்புட்டில் கொடுத்துருக்கேன் டாப்பில். 3வது ஹோல்டரோட லோடை எடுத்துகிட்டு வந்து அந்த பேஸ் வயர் கொண்டு வந்து டாப்பில் கொடுத்துருக்கேன் 3வது சுவிட்சோட. 4வது லோடை கொண்டு வந்து 4வது சுவிட்சோட டாப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ 4 லோடு அவுட்புட்டு இந்த 4 சுவிட்சில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கொடுத்தாச்சு. இப்போ இந்த 4 லோடோட நியூட்ரல் வயர் இருக்குது பாருங்கள், அந்த நியூட்ரல் வயர் 4மே இப்போ நான் ஒன்றா இணைக்க போகிறேன். 4 நியூட்ரலும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பேஸை நான் சுவிட்சு கொடுத்துட்டேன், 4 பேஸை. இதை நியூட்ரலில் வந்து 4 ஒன்றா மணிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாக்ஸில் நியூட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூட்ரல் இது 2 ஒன்றா முடிஞ்சுங்க. இப்போ இந்த போர்டுக்கு வந்து நியூட்ரல் நம்ம கொடுப்போம்ல, அந்த நியூட்ரலே ஒன்றா இதோட இணைச்சிருங்க. 4 லைட்டுக்குள்ள நியூட்ரலை ஒன்றா இணைச்சிருந்தோம்ல, அதை வந்து அந்த கருப்புலேயே இணைச்சிருங்க. இப்போ இது ஒரு 4 நியூட்ரலு, இங்கே இந்த இன்புட்டு வருது பாருங்கள், இந்த நியூட்ரலு எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சாச்சு. இது நியூட்ரலோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பேஸு, இந்த பேஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த போர்டுக்கு இன்புட் ஆகுதுல்ல பண்ணு கீழே டாப்பு, அதாவது டாப்புக்கு கீழே இந்த பாட்டமில் இருக்குல்ல, அதில் இணைக்க போகிறேன் அந்த சேப்பை. இப்போ நான் அந்த அவுட்புட் சொன்னீங்களா ப்ளூ வயர், அதை கொண்டு வந்து சுவிட்சு டாப்பில் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து செகண்ட் அவுட்புட் ஒயிட்டு, அதை வந்து 2வது லைனில் நான் கொடுக்க போகிறேன். ரெண்டாவது லைன் டாப்பில் கொடுக்கணும். இப்போ 3வது மஞ்சள், அதை வந்து 3வது சுவிட்சோட டாப்பு, அதாவது அந்த பல்போட அவுட்புட்டு, இந்த சுவிட்சோட அவுட்புட்டில் அந்த பல்ப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா அந்த லைனில் இப்போ இது பூரா நான் கொடுத்துட்ருக்கேன். இது பல்பாகவும் இருக்கலாம், ஃபேனாகவும் இருக்கலாம், டிவியாகவும் இருக்கலாம். கொடுத்துட்டேன். இப்போ ஒரு வயர் 4வது வயர் பச்சை கலர் வயர், இதை வந்து 4வது சுவிட்சை நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 அவுட்புட்டும் கொடுத்துட்டேன். ப்ளூ, ஒயிட்டு, மஞ்சள், பச்சை 4 அவுட்புட்டும் கொடுத்தாச்சு. அப்போ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் இந்த போர்டுக்கு இன்புட்டு, இப்போ இந்த போர்டுக்கு இன்புட் கொடுக்கணும்ல, அதை நான் கொடுக்க போகிறேன். இப்போ
இப்போ அந்த மொத்தமாக ஒரே ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தான் அந்த பேஸ் இன்புட் நம்ம கொடுப்போம். இப்போ எல்லாம் வயரிங் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்துக்குங்க. இப்போ நான் போர்டுக்கு இன்புட் லைனை கொடுக்குறேன். மொதல் அவுட்புட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் ஆன் பண்ணுறேன். முதல்ல அவுட்புட் லைன் எழுதி பாருங்கள். இது பி, இது சி, இது டி, மொத்தம் 4 எழுதி பாருங்கள். இதுவே திருப்பி ஏ அமுக்குனா ஃபஸ்ட் ஸ்டாப் ஆகும், பி செகண்டு, சி தேர்டு, டி வந்து ஃபோர்த்து, 4மே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 லைன் வேணும்னா மொத்தமாக இந்த ஆணுங்கிற பட்டன் அப்படி ஆனுன்னா 4மே எரியும், ஆஃப் பண்ணிங்கன்னா 4மே ஆஃப் ஆகும். அவ்வளோதான் நம்ம இதோட விஷயம். இதில் வந்து ஒரு விஷயத்த நம்ம மெயினாக வாட்ச் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இன்புட், இதை 4மே வந்து ஒரே பேஸாக இருக்கணும், சிங்கிள் பேஸாக இருக்கணும். அப்போனா தான் நம்ம இதை கொடுக்க முடியும். சப்போஸ் சில வீட்டில் வந்து 3 பேஸ் லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த 2 மட்டும் ஈபியில் கொடுத்துருப்பாங்க, 2 சுவிட்ச், இந்த 2 மட்டும் யூபிஎஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஈபியில் கொடுத்தது ஆறுங்கிற ஒரு பேஸ்லையும், இது வந்து ஒய் பேஸ், அதாவது ஒய் பேஸில் வந்து நம்ம யூபிஎஸ் லைனை கொடுத்துருந்தோம்னா இந்த அவுட்புட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது கொடுக்கக்கூடாது. ஏதாவது 2 தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டா 4மே ஈபியை மாற்றணும், இல்லை 4மே வந்து யூபிஎஸ்ஸை மாற்றிக்கணும். அதான் மெயின். இப்போ மாற்றி கொடுத்தோம்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த லைட்டை நீங்கள் ஆன் பண்ணும்போது இந்த லைன் வந்து இங்கே வந்து நிற்கும் போது இங்கே வந்து ஆல்ரெடி ஒய் பேஸ் நிற்கும். அப்போ 200 வோல்ட்டு, இது ஒரு 200 440 ஆயிரும், அப்போ ஃபால்ட் ஆயிரும். அதை மெயினாக கவனிக்கணும். இப்போ வந்து 4மே வந்து நான் ஒரே பேஸில் கொடுத்துருக்கேன். சிங்கிள் பேஸ்னால் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு நான் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இது என்னன்னா, இந்த ரிமோட்டில் நம்ம இப்போ இந்த சுவிட்சில் பூரா நம்ம அவுட்புட் கொடுத்துருக்கோம்ல, இதில் வந்து என்னென்னா இந்த சுவிட்சை பூரா ஆப்பில் தான் இருக்கணும். எப்போயுமே ஆப்பில் இருந்தால் தான் இந்த ரிமோட்டு ஃபங்க்ஷன் ஆகும். சப்போஸ் இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா எல்லாமே ஆன் ஆகும். இது வந்து மேனுவலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ரிமோட் எதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரிமோட்டில் ஃபங்க்ஷன் பண்ணோன்னா இது எல்லாமே ஆப்பில் தான் இருக்கணும். அது மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இது ஆனில் நான் வச்சுருக்கேன், 4மே எரியுது. எரியும் போது இந்த ரிமோட்டில் என்ன அமுக்கினாலும் ஒரு வித்தியாசம் தெரியாது. இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ண பின்னாடி தான் இது வேலை செய்யும். இது ஆஃப். அவ்வளோதான் நண்பர்களே.